வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நான் இன்றைக்கி செய்ய போகக்கூடிய ரெசிபி சாக்லேட் ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீமை வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். கண்டென்ஸ் மில்க், க்ரீம் இதில் எதுவுமே தேவையில்லை. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பவுலில் அரை கப் பால் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொக்கோ பவுடர் 1/4 கப், கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்து பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரை கப் சுகர் சேர்த்து 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஏற்கனவே கலந்து வச்சுருந்த கொக்கோ பவுடர் மிக்ஸை சேர்த்துடலாம். திக்காக வரது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்து பீட்டரில் நல்லா அடித்து எடுத்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல க்ரீமியாக வந்திருக்கு. ஒரு டீஸ்பூன் சாக்லேட் எசன்ஸ், அடுத்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுறலாம். ரொம்ப நேரம் அடிக்கணும்னு இல்லை. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஐஸ்கிரீம் பாக்ஸ் அல்லது ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை ஊற்றிடலாம். அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிடுறேன். ஃப்ரீசரில் 8 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். ஐஸ்கிரீம் எடுக்கும்போது கரண்டியில் தண்ணி நனைச்சிட்டு எடுங்க. ஐஸ்கிரீம் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.